மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. முக்கியமா 65 வயதுக்கு மேல இருந்தா குறைந்தபட்சம் 2 முறையாவது வேக்சினேஷன் பண்ணி இருக்கணும். இந்த இன்ஃப்ளூயன்சா வேக்சின், ஃப்ளூ வேக்சின் சொல்றோம். இதை எல்டர்லி பீப்புள் மோர் தென் 60 இயர்ஸ் இவங்களுக்கெல்லாம் இந்த ஃப்ளூ வேக்கை முக்கியமா கர்ப்பிணி பெண்களுக்கு அவர்கள் ஒவ்வொரு முறை கர்ப்பமாகும் போதும் அதை நாம் கொடுக்கிறோம். ஸ்டாட்டிஸ்டிக்கலா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய பரிந்துரைப்படி 45 வயதுக்கு குறைவாக இருக்கிறவர்களுக்கு அதுக்கு கூட வேக்சின் இருக்கு. HIV எய்ட்ஸ்னால பாதிக்கப்பட்டவங்க, இந்த மண்ணீரல் அகற்றப்பட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நியூமோகாக்கல், மெனிங்கோகாக்கல் அப்படி எல்லாம் அது ஒரு சீரியஸான லிவரை பாதிக்கக்கூடிய வைரஸ். இதில் நிறைய வகைகள் இருக்குது. ABCDE அப்படின்னு நிறையா போயிட்டுருக்கு. ஹெப்படைட்டிஸ் பிக்கும் வேக்சின் இருக்குது. அதுலேயும் ஹெப்படைட்டிஸ் பி இந்த வைரஸ் ஒருத்தருக்கு தொட்டிச்சுன்னா யூஸ்வலாக அது பிளட் பாண்ட், நீடில் பிரிக் இன்ஜுரி, இல்லை செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் அப்படின்ட்டு இரத்த சம்பந்தமான ஒரு பரவு முறை இருக்கிறதுனால நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ராஜேந்திரன் பேசுகிறேன். நம்ம உடல் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நிறைய வழிவகைகள் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. வியாதியை சிறந்த முறையில் எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா வருமுன் காட்பது. ஏன்னா ஏன் இதை இவ்வளோ அழுத்தமாக நான் சொல்கிறேன்னா, ப்ரிவென்ஷன் இஸ் தி ஒன்லி ட்ரீட்மெண்ட் ஃபார் அ கம்ப்ளீட் க்யூர் அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஏன்னா 10 நோயாளிகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த 10 பேரும் ஒரே விதமான நோயினால் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த 10 பேருடைய ஒரு நோய் தன்மையும் அறிகுறிகளும் அந்த நோயினுடைய நேச்சுரல் கோர்ஸ், அதுவும் பரிசோதனைகளில் அவங்களுக்குள்ளே இருக்கிற பலவிதமான வேறுபாடும் எல்லாவற்றுக்கும் மேலாய் அவங்களுக்கு அதே ட்ரீட்மெண்ட்டு தான் 10 பேர் கொடுத்தாலும் இந்த 10 பேரும் ஒரே மாதிரியான குணத்தை அடைவது இல்லை. இதில் நிறைய பகுதிகள் உண்டு. நாம் வாழும் முறை, அன்றாட வாழ்க்கை முறைகளில் நாம் எவ்வளோ நேரம் தூங்குகிறோம், எவ்வளோ நேரம் உடற்பயிற்சி எடுத்துக்கிறோம், எவ்வளவு தண்ணீர் நாம் குடிக்கிறோம், எந்த அளவுக்கான விகிதாச்சாரத்தில் ஒரு பேலன்ஸ்டு டயட் நம்ம சாப்பிட்றோம், எந்த அளவுக்கு மனதை அமைதியாகவும் மன நிறைவோடும் வைத்து கொள்ளுகிறோம், எந்த அளவுக்கு எந்தவித தீய பழக்கங்களும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் கடத்துகிறோம். இதெல்லாம் மிக 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 முக்கியம். ஒரு வியாதி வருவதற்கும் வந்தால் குணமாவதற்கும் இதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்பொழுது நாம் கவனிக்க போகிறது தடுப்பூசி, அதாவது வேக்சினேஷன். யாருக்கு? அடல்ட்ஸுக்கு. குழந்தைங்களுக்கு தான் தடுப்பூசி இருக்குது அப்படின்ற எண்ணத்தை தயவு செய்து ஒரு பக்கம் தள்ளி வச்சுருங்க. அடல்ட்ஸ் வேக்சினேஷன் அப்படின்றது ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட். இந்த வயதானவர்களுக்கு கூட தடுப்பூசி அவசியமா, தேவையா? ஆமாம். அதுக்கு சில உதாரணங்களை நான் சொல்லுகிறேன். இப்போ நம்மளிடையே பயமுறுத்தி பல உயிர்களை எடுத்து மீண்டும் தலை எடுத்து கொண்டிருக்கிற இந்த கோவிட் இன்ஃபெக்ஷன், இந்த கோவிட் வைரஸ், அதற்கும் தடுப்பூசி இருக்குது. ஆனால் ஏற்கனவே நம்முடைய நாட்டில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் அநேகமாக 70லேருந்து 85 விழுக்காடு வரைக்கும் இந்த தடுப்பூசியை போட்டு முடித்தாகிவிட்டது என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இது தற்பொழுது உள்ள எந்த கிருமியினுடைய அந்த வேரியேஷனை பொறுத்து அந்த வேக்சினுடைய தயாரிப்பும் மாறலாம். முக்கியமாக 65 வயதுக்கு மேலே இருந்தால் குறைந்தபட்சம் 2 முறையாவது வேக்சினேஷன் பண்ணியிருக்கணும். அப்புறம் இந்த இன்ஃப்ளூயன்சா வேக்சின், ஃப்ளூ வேக்சின் சொல்கிறோம், ஃப்ளூ ஷாட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை ஏற்கனவே அலர்ஜி, ஆஸ்துமா, புகை பிடிப்பதனால ஏற்படுகிற அந்த நுரையீரலினுடைய பாதிப்பு, ஒபீஸ் இண்டிவிஜுவல்ஸ், ஓவர் வெயிட், எல்டர்லி பீப்புள் மோர் தென் 60 இயர்ஸ் இவங்களுக்கெல்லாம் இந்த ஃப்ளூ வேக்கை நாங்கள் பரிந்துரை செய்கிறோம். இதை வருடத்திற்கு ஒரு முறை, சீசனல் ஃப்ளூ, வருடத்திற்கு ஒரு முறை இதை தொடர்ந்து கொடுத்தோமானால் ஓரளவு இந்த ஃப்ளூ காய்ச்சல்னால பாதிப்பினால அந்த நபர் பாதுகாக்கப்படுகிறார். ஃப்ளூ வேக்சின். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சின்சிஷியல் வைரஸ் வேக்சின், RSV. இதை முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள்
ஒவ்வொரு முறை கர்ப்பமாகும் போதும் ஒரு முறை கொடுக்குறோம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த RSV ரெஸ்பிரேட்டரி சின்சிஷியல் வைரஸ் வேக்சினேஷன் வந்து முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு அவர்கள் ஒவ்வொரு முறை கர்ப்பமாகும் போதும் அதை நாம் கொடுக்குறோம். 60 வயசுக்கு மேலே அவங்க கர்ப்பிணி இல்லைனாலும் அவங்க பெண்மணியாக இல்லைனாலும் அதை கொடுக்குறோம். அப்புறம் முக்கியமாக டெட்டனஸ், இந்த ஜன்னின்னு சொல்கிறாங்கல்ல, டெட்டனஸ், டிப்தீரியா, ஏ செல்லுலர் பெர்டோசிஸ், அதாவது டெட்டனஸ், ஜன்னி, டிப்தீரியா, தொண்டை அடைப்பான், பெர்டோசிஸ், கக்குவான், இந்த மூன்றுக்கும் சேர்ந்தா போல வேக்சின் இருக்கு. இல்லை டெட்டனஸுக்கும் டிப்தீரியாவுக்கும் சேர்ந்த மாதிரி இருக்கு. இதை வந்து 2 இல்லது 3 முறை மாத இடைவெளியில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் ஒரு 6 மாத இடைவெளியில் தேவைப்பட்டால் பூஸ்டர் டோஸ் கொடுக்கலாம். இது வந்து நாங்கள் பரிந்துரை செய்கிறோம். அப்புறம் MMR, மீசில்ஸ், மம்ஸ் அண்ட் ருபெல்லா, இது வழக்கமாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். ஆனால் வயதான குழந்தைகள் 65 வயதுக்கு மேலே ஆகிட்டாவே அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி குறைந்து ஒரு குழந்தையினுடைய எதிர்ப்பு சக்தியை போல அவர்கள் மாறுகிறார்கள். எனவே அவர்களையும் வயதான குழந்தைகளாக நாங்கள் எண்ணி அவர்களுக்கும் ஒரு டோஸ் கொடுக்குறோம். மீசில்ஸ், மம்ஸ் அண்ட் ருபெல்லா, MMR வேக்சின். அப்புறம் சிக்கன் பாக்ஸ், ஏறக்குறைய இந்த சிக்கன் பாக்ஸை இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய பரிந்துரைப்படி 45 வயதுக்கு குறைவாக இருக்கிறவர்களுக்கு, முக்கியமாக அவர்கள் அமெரிக்காவில் பிறந்திருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். வழக்கமாக இப்போ இந்த சிக்கன் பாக்ஸ் வேக்சின் வந்து இப்போ நிறைய மாணவர்கள், இப்போ உலகம் வந்து ரொம்ப சுருங்கிடுச்சு, சின்னதாயிடுச்சு. எனவே இந்த இன்டர்நேஷ்னல் டிராவலர்ஸ் அவர்களுடைய பிரயாணங்கள் அதிகமாகுது. நிறைய பேர் வெளிநாட்டுக்கு சென்று படிக்க போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் வேக்சினேஷன் அப்படின்ட்டு நிறைய கொடுக்குறாங்க. எல்லோ ஃபீவர் வருது, இதில் சிக்கன் பாக்ஸ் அந்த மாதிரி வருது. அப்புறம் ஸ்மால் பாக்ஸ் வேக்சினேஷன் ஆல்மோஸ்ட் நம்ம நிறுத்தியாச்சு. அது கம்ப்ளீட்டாக எராடிகேட் ஆயிடுச்சு உலகத்தில் இருந்தே. அந்த பெரிய அம்மைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஷிங்கிள்ஸ், அதாவது ஹெர்பிஸ் ஜாஸ்டர், அது ஒரு கொடுமையான நரம்பு அம்மை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு கூட வேக்சின் இருக்குது. முக்கியமாக அது ஒரு நரம்பு பாதிக்கும் போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சில சமயங்களில் அதுவே வந்து ஜென்ரலைஸ் ஆகலாம். நியூமோகாக்கல் வேக்சின், இது வந்து இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ், HIV எய்ட்ஸ்னால பாதிக்கப்பட்டவங்க, இந்த மண்ணீரல் அகற்றப்பட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த நியூமோகாக்கல் பாக்டீரியாவினால நியூமோகாக்கல் இன்ஃபெக்ஷன், அதனால் லங்ஸ் பாதிக்கப்படும். ஸோ நியூமோகாக்கல், மெனிங்கோகாக்கல் அப்படி எல்லாம் அது வந்து ஒரு சீரியஸான ஒரு இன்ஃபெக்ஷனுக்கு அது வழிவகுக்கும். நியூமோகாக்கல் வேக்சின். ஆனால் இதனுடைய விசேஷம் என்னன்னா, ஏறக்குறைய ஒரு முறை போட்டாலே போதும். தேவைப்பட்டால் 5 ஆண்டுகள் கழித்து இல்லை மினிமம் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு தடவை பூஸ்டர் டோஸ் கொடுக்கலாம். எனவே அது லைஃப் டைம் இம்யூனிட்டி அப்படின்றத நாங்கள் இதில் வலியுறுத்த விரும்புகிறேன். அப்புறம் ஹெப்படைட்டிஸ், ஸோ லிவரை பாதிக்கக்கூடிய வைரஸ், இதில் நிறைய வகைகள் இருக்குது. ABCDE அப்படின்னு நிறையா போயிட்டுருக்கு. இதில் தற்பொழுது ஹெப்படைட்டிஸ் ஏக்கும் ஹெப்படைட்டிஸ் பிக்கும் வேக்சின் இருக்குது. இதையும் வந்து நாங்கள் மிகவும் கட்டாயமாக இதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். முக்கியமாக ஹெப்படைட்டிஸ் A அண்ட் B. அதுலேயும் ஹெப்படைட்டிஸ் B, இந்த வைரஸ் ஒருத்தருக்கு தொட்டிச்சுன்னா யூஸ்வலாக அது பிளட் பாண்ட், நீடில் பிரிக் இன்ஜுரி, இல்லை செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் அப்படின்ட்டு ரத்த சம்பந்தமான ஒரு பரவு முறை இருக்கிறதுனால இது ரொம்பவே கவனம் எடுத்து, பாதிக்கப்பட்ட நபருக்கு மட்டும் இல்லை, பாதிக்கப்பட்ட நபருக்கு அது போட்டு பிரயோஜனம் இல்லை. பாதிக்கப்பட்ட நபர் ஒருத்தர் வீட்டில் நம்ம கண்டுபிடிச்சோம்னா அவர்களோடு இரத்த உறவுக்கு அது ஏதுவாக இருக்கிற ஆளாகி இருக்கிற ஒவ்வொருவரையும் குடும்ப மக்களுக்கு ஒரு ஃபேமிலி ஸ்க்ரீனிங்காக பண்ணி, அட்லீஸ்ட் அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நம்ம கண்டிப்பாக ஸ்க்ரீன் பண்ணி அவங்களுக்கு இந்த வைரஸினுடைய தாக்கம் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்து, யாருக்கெல்லாம் இந்த ஹெப்படைட்டிஸ் B நெகட்டிவாக இருக்கோ, அந்த வைரஸ் இல்லாமல் பாதிக்கப்படாமல் இருக்குதோ, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஹெப்படைட்டிஸ் B வேக்சினை நாங்கள் பரிந்துரை செய்கிறோம். அது யூஸ்வலாக 3 இன்ஜெக்ஷன் போடுறோம். 0, 3, 30 அண்ட் 180 டேஸ். 0னா முதல் ஊசி, 2வது ஊசி 30வது நாள், 3வது இன்ஜெக்ஷன் வந்து 180வது நாள். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் அதனுடைய ஆன்டிபாடிஸினுடைய லெவலை பார்த்து அதை பூஸ்டர் டோஸ் வழியாக நம்ம அதை டாப் அப் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா B வைரஸ்,
HIV அதுக்கும் வேக்சின் இருக்குது. இப்படி நிறைய அடல்ட் வேக்சின்ஸும் இருக்குது. ஸோ இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வர்றது ஃப்ளூ வேக்சின், அப்புறம் டெட்டனஸ், டிப்தீரியா, பெர்டூசிஸ், கக்குவான், மீசில்ஸ், மம்ஸ் அண்ட் ருபெல்லா, சிக்கன் பாக்ஸ், ஷிங்கிள்ஸ், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் HPV, நியூமோகாக்கல், ஹெப்படைட்டிஸ் A and B, மெனிங்கோகாக்கல், இதெல்லாமே பரிந்துரைக்கப்பட்ட நம்முடைய பழக்கத்தில் இருக்கிற தடுப்பூசி முறைகளாகும். நான் இது கேட்டுக்கொள்வதெல்லாம் இதை ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணி, அந்த கோல்டு செயின் அதை மெயின்டைன் பண்ணி அது பாதுகாப்பான முறையில் வைத்து அதை உரிய முறையில் அந்த ஊசி போட்டு கொள்ளுகிறவர்களுக்கு நிறைய வகையில் அது பாதுகாப்பாக இருக்குது மட்டுமன்றி அவர்களால் மற்றவர்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்கறத நாங்கள் பார்க்குறோம். எனவே இந்த ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த இவ்வளோ வேக்சின் இருக்கா, இப்போ நான் சொன்னதில் பாதி தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம், மீதி புரியாமல் கூட இருக்கலாம். அதுக்கு ஒன்றும் கவலைப்பட வேணாம். உங்கள் குடும்ப டாக்டரை நீங்கள் அணுகுங்க, அவங்ககிட்ட கேளுங்க. இந்த மாதிரி நாங்கள் ஒரு அட்டவணை மாதிரி எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை போல் நாங்கள் செஞ்சுக்கிறோம். எப்படி குழந்தைங்களுக்கு ஒரு இம்யூனைசேஷன் ஷெட்யூல் போட்டு அந்த குழந்தை மருத்துவர் அதுக்கு ஒரு ஹெல்த் கார்டு மெயின்டைன் பண்ணுற மாதிரி அடல்ட்ஸுக்கும் அதே கார்டை நம்ம தயாரித்து வைத்து உங்களுக்கு கொடுத்தோமா இல்லையா, எப்போ கொடுத்தோம், அது பேட்ச் என்ன, ஏதாவது ரியாக்ஷன் இருந்ததா இல்லையா, அப்படி நம்ம கொடுக்கலாம். இதோட வேறு ஆன்டி ரேபீஸ் வேக்சின் ARV அது ஏற்கனவே நாங்கள் பேசியிருக்கோம். ரேபீஸ் வேக்சின் இதையும் கூட ரிஸ்கான பாப்புலேஷன், அதாவது லேபார்டரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, நாய்களை வளர்ப்பவர்களுக்கு, ஃபாரஸ்ட்டில் போய் பாதுகாப்பாக இருக்கிற பணியில் உள்ளவர்களுக்கு, விஷக்கடிக்கு ஆளாகிற தன்மை உள்ளவர்களுக்கு, வெறும் நாயின்னா நாய் மட்டும் இல்லை, மாடு, குதிரை, கழுதை, வௌவால், குள்ளநரி, எந்த காட்டு மிருகங்கள் இதனுடைய கடியில் கூட இந்த வெறிநாய் கடியினுடைய தன்மை அந்த வைரஸ் பரவுகிறது என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. எனவே நாம் எப்படியெல்லாம் எங்கெல்லாம் அந்த வேக்சின் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கணுமோ அதை தவறாமல் கடைப்பிடிக்கும் போது கண்டிப்பாக அதனுடைய பலன் நமக்கு கிடைத்து நம்முடைய ஆரோக்கியத்தில் அது முக்கிய பங்கு வகிக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஏதேனும் சந்தேகம் இருக்குமானால் உங்களுடைய குடும்ப டாக்டர் ரெகுலராக நீங்கள் போகிறது இல்லை, அரசாங்க மருத்துவமனை எந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த ரேர் வேக்சின்ஸ் எல்லாம் நம்ம கிங் இன்ஸ்டியூட், இப்போ கார்பரேஷன், சென்னை கார்பரேஷனில் கூட இந்த மாதிரி எல்லோ வேக்சின் எல்லாம் போடுறாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸில் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஒரு முக்கியமான வேக்சின் போடணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்து எது தேவையோ அந்தந்த கண்ட்ரிக்கு ஏற்றபடி அவங்களுடைய பரிந்துரையின்படி நாம் அதை செய்யும்போது கண்டிப்பாக அது நமக்கு மட்டுமல்ல, நாம் செல்லுகிற இடங்களிலேயும் அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.